இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. நீ ஸ்னேகாவோட காதல பத்தி சொல்லும் போது கூட ராகவனோட குடும்பத்தை பிரிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு அந்த அளவுக்கு வரல. ஆனா இன்னைக்கு ராகவனுடைய பொண்ணை பார்த்த உடனே நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். அந்த பொண்ணை வச்சு எப்படிக்கா ராகவனை கொல்ல முடியும்? டேய், கொல்ல முடியும் சொல்லலடா, பிரிக்க முடியும் தான் சொன்னேன். உன் பிளான் தான் என்னக்கா? சில வருஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது, ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள். அத தூசி தட்டி திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்தணும்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்னேகா பிரியாவோட அப்பா ராகவனை கொன்னுடுவா, பிரியா ஸ்னேகாவோட அப்பா கருணாகரனை கொன்னுடுவா. அக்கா ஆமாடா, இவ அப்பன அவளும் அவ அப்பன இவளும் கொல்றதுக்கு இன்னைக்கு விஷயம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, டின்னர் சாப்பிட்டுட்டு மத்த விஷயங்களை நம்ம நிதானமா பேசலாம். இருக்கா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணே, உன்னை வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குமா? முத்துலட்சுமி இங்க வந்திருந்தா என்ன பார்த்தா பேசினா. ஆமா அண்ணே, எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி என்னையும் பார்த்து பேசினா. அவளே அதையும் சொன்னாமா. ஸ்னேகாவை மட்டும்தான் பார்க்க முடியல, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு சொன்னா. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ராஜி. கவலைப்படாத அண்ணே, அவளை சந்திக்க விடாம நான் பாத்துக்கிறேன். ராஜி, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்வா சாவான் முடிவெடுத்தம்மா. கஸ்தூரிக்கு தண்டனை கொடுத்து நியாயத்தை நிலைநிறுத்தினப்போ என் முன்னாடி 2 பிரச்சனை தான்மா பெருசா இருந்துச்சு. ஒன்று ஸ்னேகா, இன்னொன்று நோபல் ஹாஸ்பிட்டல். நீயும் டாக்டருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்த. நான் அப்பவே உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை ஒப்படைச்சிருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம் நீ ஸ்னேகாவை வளர்க்கறது, அதுவும் அவங்க அப்பா ஒரு கொலகாரன் தெரியாம வளர்க்கறதுன்னு நான் முடிவெடுத்தேன். அதனால குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஹாஸ்பிட்டல முத்துலட்சுமி கிட்ட ஒப்படைச்சேன். உனக்கு மாசம் மாசம் கரெக்டா வருமானம் வர்றதுக்கும் ஏற்பாடு பண்ணேன்.
நீ எடுத்த 2 முடிவும் சரிதான் அண்ணே. நீ நினைச்ச 2 காரியமும் இன்னைய வரைக்கும் தடங்கள் இல்லாம போயிட்டு தானே இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேம்மா. ஆனா அது ஒரு பெரிய போராட்டமா இருக்குமோ? ஏன் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் எனக்கு திரும்ப கிடைக்காதோன்னு தோணுதுமா. ஏன்னு? முத்துலட்சுமியோட சந்திப்பு என்ன அப்படி யோசிக்க வச்சிருக்குமா? அவ பேச்சு, நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. பதவியும் பணமும் வசதியும் சொகுசான வாழ்க்கையும் அவளை மாத்திருச்சு. அவ அந்த ஹாஸ்பிட்டலை மறுபடியும் என்கிட்ட ஒப்படைப்பான்னு எனக்கு தோணலம்மா. அவ கட் அண்ட் ரைட்டா பேசுறா. அவ ஹாஸ்பிட்டலை நமக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. அவ நினைச்சிட்டு இருக்கா செக் நமக்கு கொடுக்கறதுனால நாம அதை திரும்பவும் கேட்க மாட்டோம்னு. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்னேகா செக்க பாத்துட்டாண்ணே. ஐயோ, நோபல் ஹாஸ்பிட்டல் யாருது? இந்த பணம் நமக்கு எதுக்காக வருது? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்டு எனக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானே. நானும் ஏதேதோ சொல்லி இப்ப வரைக்கும் சமாளிச்சிட்டேன். முத்துலட்சுமி திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கான்னா, நான் இப்ப விடுதலையாக போற விஷயம் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்குமா. இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட ஹாஸ்பிட்டல், அதை ஒப்படைக்க முடியாது, நீங்களும் உங்க தங்கச்சியும் அப்படி ஒரு பகல் கனவு காணாதீங்கன்னு அப்படின்னு ரொம்ப அதிகாரமா ஆத்திரமா மிரட்டல் துணியில பேசினா. அது கூட நான் பயப்படலமா. என்னை பத்தி ஸ்னேகா கிட்ட சொல்லிடுவேன்னு என்கிட்டயே சொல்றா. அதாமா எனக்கு கொஞ்சம் கலக்கமா போச்சு. அது மட்டும் நடந்தா ராஜி, நாம இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம்லாம் பாழா போயிடுமா. எந்த காரணத்தை கொண்டும் யார் மூலமாகவும் ஸ்னேகாவுக்கு என்னோட ரகசியங்கள்லாம் தெரியக்கூடாதுமா. முத்துலட்சுமி புது பிரச்சனையா தலைவலியா கிளம்பியிருக்கா. அவ வாய நாம எப்படியாவது அடைக்கணுமா. அதை நினைச்சு ராத்திரி பூரா என்னால தூங்க முடியலம்மா. ஸ்னேகா ரொம்ப ரொம்ப மாறிட்டானே, முன்ன போல இல்ல. அதனால எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு. என்னம்மா? என்ன பேசாம வேற யாராவது இந்த உண்மையை அவகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாம ஏன் அவகிட்ட சொல்லக்கூடாது? இந்த உண்மை தெரிஞ்சா ஸ்னேகா வாய் அடைஞ்சிடும்ல. அதே மாதிரி அந்த விஷயம் தெரிஞ்சா அவ ராகவன் குடும்பத்தை வெறுக்கலாம்ல. கரெக்டுமா, ரொம்ப கரெக்ட். அது ஒண்ணுதான் நான் சாகிறதுக்கும் வழி. நீயே எனக்கு வாய்க்கரிசி போட்டுடுமா. என்னென்ன பேசுற? வாய்க்கு வந்தபடி பேசுவியா நீ? இப்போ நான் என்னென்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா இருமா, பதட்டப்படாத. நான் யோசிச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். முத்துலட்சுமி கிட்ட இருந்து நாம ஹாஸ்பிட்டல் எப்படியாவது வாங்கணும். ஆனா அது அவளே நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, ஏன் சத்தம் இல்லாம இது நடக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அது வரைக்கும் அவளுடைய நிழல் கூட ஸ்னேகா மேல படாம நீ பாத்துக்கணும். அதை சொல்றதுக்கு தாமா உன்னை கூப்பிட்டேன். அண்ணே, முடிஞ்ச வரைக்கும் நான் என் கடமையை பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்டு வழி. தேங்க்ஸ்மா. நான் அப்புறம் பார்க்கறேன். சரிண்ணே. வரம்மா. ஷாமலா, என்னம்மா நீ இன்னும் ரெடி ஆகலையா? கல்யாணத்துக்கு போகணும் சொன்னேன்ல. நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. வரலையா? என்ன விளையாடுறியா? எங்க ஆபீஸர் விட்டு கல்யாணம்மா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நேரம் வந்து மரியாதையா பத்திரிகை கொடுத்து கூப்பிட்டு போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் போக வேண்டாமா? நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நான் ஊருக்கு போயிருக்கேன், இப்படி ஏதாவது காரணம் சொல்லுங்க. நேற்று ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னேன், அப்பயே சொல்ல வேண்டியதானே. இப்பயே திடீர்னு வந்து சொல்ற. நான் வரலன்னா விடுங்களேன். ஏன் வரல? நான் விரதம் இருக்கேன், 9 வாரம் விரதம். வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டேன். எதுக்கு விரதம் இருக்க? உடம்பு ஏமா கெடுத்துக்கிற? விரதம் இருந்தா உடம்பு கெட்டு போயிடும்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னது உங்ககிட்ட? அம்மா, இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அப்பா சொல்றதுல நியாயம் இருக்குதானே செய்யுது. இப்ப நீ விரதம் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன குறை உனக்கு? ஆமா, எனக்கு எந்த குறையும் இல்லாம 3 புள்ள பெற்றிருக்கேன். என்னம்மா 3ங்கிற? சந்தடி சாக்குல உன கட் பண்ணிட்ட? அது அந்த துரோகி ராஜீவோ உங்க அம்மா கணக்குல சேர்த்துக்கல. அப்போ நீங்க 3 பேர் தானே? அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. துவாரகேஷ், வர வர நீ என்னை எதிர்த்து பேசுற. சரி, அதை விடு. உங்க அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாளே, அது நியாயமா? அதான் விரதம்னு சொல்றேன்ல,
அப்புறமா அடம் பிடிச்சா என்ன பண்ண முடியும்? அம்மா நீ கல்யாணத்துக்கு போகாம இரு, அது உன்னோட இஷ்டம். ஆனா நீ இந்த மாதிரி விரதம் இருந்தா உன்னோட உடம்பு தான் கெடும். இது பாரு, நான் விரதம் இருக்கிறதே உனக்காக தாண்டி. உனக்கு ஒரு நல்ல வரன் வரணும், அதுக்காக தாண்டி. புரிஞ்சுக்கோ. அது இன்னும் மோசம். நீ உடனே உன் விரதத்தை நிப்பாட்டிடு. ஏய், அப்படி சொல்லாதடி. உன் வாயால அப்படி சொல்லாத. இந்த மாதிரி ஷாமலா, நீ உன் விரதத்தை கெடுத்துக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு வா, எதுவும் சாப்பிட வேண்டாம், அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லைங்க, நான் வரல. நீ வர முடியாதுங்க. ஏன் வர மாட்டேங்கிற? எனக்கு காரணம் புரிஞ்சு போச்சுமா. உனக்கு சமீபத்தில் புதுசா நல்லதா புடவை வாங்கி தரல, நகை வாங்கி தரல, அதானே? எனக்கு அசிங்கமா இருக்குதுங்க. என்னடி அசிங்கம்? போற வர இடத்துல எல்லாம் துக்கம் விசாரிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு வயசாச்சே, ஏன் இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்றது? அவமானமா இருக்குதுங்க. வீட்டு வேலை செய்யறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கீங்களா, வீட்டோட வச்சிருக்கீங்களேன்னு அவங்க எல்லாம் என் காதுல விழற மாதிரி பேசுறாங்க. கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை வீட்டுல விட்டுட்டு அவளை பத்தி எந்த கவலையும் படாம ஜோடியா ஹாயா வராங்கன்னு கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஆம்பளைங்க நீங்க கை குலுக்கிட்டு போயிடுவீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க படுற பாடு அது எங்களுக்கு தாங்க புரியும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. இதுதான் காரணமா? ஆமாங்க, நிச்சயமா இதுதான் காரணம். மீனாவை பாருங்க, அவ கல்யாண பேச்சு எடுத்த உடனே அவ நேரா ரூமுக்கு போயிட்டா. அந்த பொண்ணு பட்டு போய் நிக்கிறா. அத பார்க்க உங்களுக்கு கண்ணு இல்லையா? மேலதிகாரி பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்றப்போ ஐயோ நம்ம பொண்ணுக்கு இன்னும் ஆகலையேன்னு என் மனசு பதறுதுங்க. அந்த பொண்ணுக்கு 21 வயசுதான். ஆனா நம்ம பொண்ணுக்கு என்ன வயசாச்சுன்னு பாருங்க. அந்த பத்திரிக்கைய பார்த்த நிமிஷத்துல இருந்து என் மனசு அடைச்சுக்குதுங்க. கல்யாணத்துக்கு பொண்டாட்டி வரலன்னா கௌரவ குறைச்சல்னு நீங்க நினைக்கிறீங்க. எத்தனை வயசானாலும் ஜோடியா போனாதான் மதிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் எத்தனை அழுறேன், நான் எத்தனை பதறேன், நான் எப்படி எல்லாம் துடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கடவுளுக்கே இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் முடிவு பண்ணிட்டேங்க. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன், எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டேன், எந்த கல்யாணத்துக்கும் நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன். இனிமே நான் வரதா இருந்தா, நான் வரக்கூடிய ஃபங்க்ஷனா இருந்தா அது நம்ம பொண்ணு மீனாவோட கல்யாணமா தான் இருக்கணும். Excuse me, sir. Yeah. Morning, sir. மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். மும்பையில் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நீங்கள் டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். somebody has to go and take over the project. நான் பார்த்தேன் சார். இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக ராஜீவ் தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லை சார், ஆக்சுவலாக ஆனால் ராஜீவ் போக மாட்டார் பிகாஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ ஸ்னேஹா, யூ கோன் டேக் ஓவர். யூ ஹவ் டு பி மும்பை ஃபார் 1 week ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். No problem, sir. அங்கே அந்த டெலிகேட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபைனல் அவுட்புட்டோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைமா. Sure, sir. எனக்கு இந்த ப்ராசஸ் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்னேஹா, நீ தனியாக போக வேண்டாம். ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால கண்டிப்பாக கூட ஒரு ஆள் தேவை. யூல் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி சார்ட் அவுட். ஹெல்ப்புக்கு ஆள் பண்ணணும். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதனால் பிரதீபம் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனை கூட்டிட்டு போ. லெட் him also gain some learning experience இல்லையா? இதுக்கு பிரதீப் எதுக்கு சார்? ஸ்னேகா தனியாலவே ஹேண்டில் பண்ணிப்பா. இதை விட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே ஷீ மேனேஜ் சிங்கிள் ஹேண்டட் சார். பிரதீப்லாம் இதுக்கு அவசியமே இல்லை சார். ஸ்னேகா மட்டுமே போய் தனியாக ஹேண்டில் பண்ணிட்டு வருவா சார். இல்லை ராஜீவ், ஸ்னேகாவுக்கு கண்டிப்பாக துணைக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா அப்போ தான் ப்ராஜெக்டை ஒரு வாரத்தில் சீக்கிரம் முடிக்க முடியும். அதனால்
பிரதீப் போட்டோம். இல்லை சார், பிரதீப் வேண்டாம். ஏன் ராஜீவ்? அவனுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. அவனுக்கு என்ன மாதிரி அனுபவம் வேணுமோ அந்த மாதிரி அனுபவம் நானே இங்கே பர்சனலாக கொடுக்குறேன் சார். இங்கேயே கொடுக்குறேன். அவன் வேண்டாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் போகக்கூடாது சார். ப்ராஜெக்ட்டுக்கு அவன் போகக்கூடாதா இல்லை ஸ்னேகாவோட அவன் போகக்கூடாதா? ரெண்டுமே தான் சார். தெரிஞ்சே பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வேணா அவனை இந்த ஆஃபீஸில் சேர்த்துருக்கலாம். ஆனால் அவன் ஸ்னேகா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவன். ஸ்னேகாவோட அத்தையை டெத் பெட் வரைக்கும் கூட்டு போனா சார். அதெல்லாம் பழைய கதை. இப்போ அவன் திருந்திட்டான் ராஜீவ். ஸ்னேகா அவனை மன்னிச்சிட்டா. அவன் ஸ்னேகாவோட அசிஸ்டன்ட். அப்படிதான் நம்ம அவனை ட்ரீட் பண்ணணும். எதுவுமே பழைய கதை கிடையாது சார். இந்த ஆஃபீஸில் ஸ்னேகா அவனோட வேலை பார்க்குறானா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால எந்த பயமும் கிடையாது. ஆனால் மும்பைக்கு பிரதீப்போட ஸ்னேகாவை அனுப்புறது இட் இஸ் நாட் சேஃப். நோ சான்ஸ், நோ வே. ஒரு எம்டியா நான் எடுத்த முடிவு, ஸ்னேகாவோட கண்டிப்பா யாராவது ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும்போது உங்களுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம்னா நான் போகிறேன் சார். நானும் ஸ்னேகாவும் போகிறோம். ஒரு வாரம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார். நான் போகிறேன். நான் போய் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறேன். ஸ்னேகாவுக்கு அது பாதுகாப்பும் இருக்கும். நீங்கள் போக முடியாது, போகவும் கூடாது. நான் அனுப்பவும் மாட்டேன். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மும்பை போக சொன்னேன், அப்புறம் ஃபாரின் போக சொன்னேன். அந்த ரெண்டையுமே பிளைண்டாக ரெஃப்யூஸ் பண்ணீங்க. இப்போ மாத்திரம் ஏன் போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அதுவும் ஸ்னேகா சொன்னதுக்கு அப்புறம் ஊந்தச்சு போனோன்றீங்க. சரி சார், ஓகே, நான் போகல. ஆனால் ஸ்னேகாவோட பிரதீப் போகக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். பிரதீப் தான் போகணும். அப்பா ஸ்னேகா போக மாட்டா. ஸ்னேகாவுக்கு பதிலாக வேற யாராவது அனுப்புங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் ராஜீவ். நிச்சயமா சார். வேணா ஒன்று பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா இங்கேருந்து ஹேண்டில் பண்ணி நான் காமிக்கிறேன். Even though we have done this before, we'll do it again. யாரும் மும்பை போக தேவையில்லை சார். ராஜீவ், அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் சார். அந்த மும்பை டெலிகேட்ஸ் இங்கே வரட்டும். நாம் எதுக்கு சும்மா அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும்? அவங்க இங்கே வரட்டுமே. ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவரே பண்ணணும். We have plenty of time, sir. We can handle it very slowly. ராஜீவ் சார், என்ன சார், ராஜீவ் சார் சொல்றது கரெக்ட் தானே? நாம இந்த விஷயத்தை இங்கிருந்தே ஹேண்டில் பண்ணலாம். இல்லனா அவங்களை இங்க வர வைக்கலாம் சார். ஸ்னேகா. ஆமா சார், எனக்கு பிரதீப் கூட போறதுல விருப்பம் இல்ல. உள்ளூர்லனா அது வேற விஷயம் சார். ஆனா வெளியூர்னு வரும்போது எனக்கு அவ்வளவு சேஃபா தோணல. சார் சொல்ற மாதிரி நம்ம இங்கிருந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாமே. அது அவருக்கும் தெரியும் ஸ்னேகா. நாம இங்கே தான் அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆமா சார், இது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இல்லங்கிறது எம்டி சார்க்கே தெரியுமே. சோ தட் won't be a problem சார். இங்கிருந்து ஹேண்டில் பண்ணலாம். யா, வர சொல்லுங்க அவங்கள. இந்த ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஷன் நாளை காலைல வச்சுக்கலாம். நீங்க பேஸ்ட் முடிவு பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட தனித்தனியாக டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். டுமாரோ ஐ அம் கோயிங் டு டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு மும்பை. We will decide who is the MD of this company. Now we can go. Thank you, sir. பாத்தியா ஸ்னேகா, எம்டி எப்படியெல்லாம் பிரதீப் வச்சு ப்ளே பண்றாருன்னு. இப்போ உன்னோட மும்பை வந்து என்ன கிழிக்க போறான்? அவனுக்கு ஒரு மணி தெரியும் இந்த வேலையில. அவன் அஸ்டண்டா பிராக்டிஸ் பண்ண அடுத்தவன் கம்பெனி ப்ராஜெக்ட் தான் கிடைச்சதா இந்த ஆளுக்கு. அவன் தான் இந்த ப்ராஜெக்டை கிழிக்க போறானா? அவனோட எத்தனை சீனியர்ஸ் இந்த கம்பெனில இருக்காங்க? சார், அதெல்லாம் எனக்கும் புரியுது சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எம்டி முன்னாடி நீங்க அப்படி பேசுனதால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேனே தவிர எனக்கு பிரதீப்ல என்ன பயமா? ஏன், எனக்கு பிரதீப் கூட போறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இல்ல ஸ்னேகா, எந்த உள்நோக்கமும் இல்லாம நிஜமாவே அப்படி ஒரு வாய்ப்பு யதார்த்தமா அமைஞ்சா வேற வழியே இல்லைன்னு நீ போலாம். அந்த வாய்ப்பு தானா அமையல, இவன் உருவாக்கியிருக்கான். வேணும்னு ஒன்னையும் பிரதீப்பையும் ஒன்னா தனியா அனுப்ப பாக்குறான். அங்க போனா உங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தான் தங்க வைப்பான். ஏன்னு கேட்டா இதான் கார்ப்பரேட் ஸ்டைல். இருக்கட்டும் சார், அந்த பிரதீப் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் அவனால? அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. இது ஒரு சதின்னு தெரியும். வாலண்டியரா நம்ம போய் ஏன் மாட்டணும்னு கேட்கிறேன். இது பாருமா, நீ இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது.
துவாரகேஷன் நீங்க பழக ஆரம்பிச்சுக்க அப்புறம் உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்காக ஏன் சார் நீங்க எம்டி கிட்ட போய் சண்டை போடுறீங்க? இது இதோட நிக்க போறது இல்ல. நாளைக்கு இதுவே பல உருவங்கள் எடுக்கும். எம்டி பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் கையெல்லாம் ஆத்திரத்துல நடுங்கிறதையும் நான் பார்த்தேன். இந்த பிரச்சனைக்குள்ள நாளைக்கு உமா மேடம் வரப்போறாங்கிறதும் நிச்சயம். வீட்ல நீங்க தான் போய் என்ன உதவாங்க போறேன் என் பொண்டாட்டி கிட்ட, அதானே? ஏன் நிப்பாட்ட? வாயில வர வார்த்தை ஏன் முழுகிட்ட ஸ்னேகா? சொல்லு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அடிச்சுக்கோங்க இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது எனக்கு தேவையில்ல. ஆனா உங்க 2 பேர் சண்டைக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நீங்க 2 பேரும் கத்தி எடுத்து சீவறதுக்கு ஏன் தலைதான் கிடைச்சதா? அப்படி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எம்டி சார் என்னை கூப்பிட்டு ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா மும்பைக்கு ஸ்னேகா கூட போயிட்டு வர சொன்னாரு. நான் ரெடி சார். எப்போ போகணும்? எப்ப சொன்னாரு? நேத்து ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது சொன்னாரு. அது நேத்து, இப்ப போகல. அது இப்போ இனி கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். அங்க என்னப்பா பாக்குற? என்ன பாரு? இல்லை சார், எம்டி தான் சொன்னாரு. நானும் ஸ்னேகாவும். எம்டி சொல்லுவாரு, அவருக்கு மூளை கெட்டு போச்சு. சார் பிரதீப், அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. சார் நான் பெட்டிலாம் கட்டி ரெடியா இருக்கேன் சார். யோ, அதென்ன பிரகதீஸ்வரர் பெரிய கோவிலா? என்னமோ ஒரு வருஷங்களா அடுக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணி பேசுற? பொட்டி தானே, கட்டணம் போட்டி அவுத்து போட்டு உன் வேலையை பாரு. யோ, பிரதீப் போங்க, போய் உங்க வேலையை பாருங்க ப்ளீஸ். ஓகே சார். சார் என்ன சார் டக்குன்னு பிரகதீஸ்வரர் கோயில் அது இதுன்னு கிண்டல் பண்ணிட்டீங்க? பின்ன என்னமா, என்னமோ ஒரு வருஷங்களா அடிக்கடி கட்டின மாதிரி ஃபீல் பண்றான். பொட்டியில 2 அழுக்கு சீச்சை போட்டு வச்சுட்டான். உடனே பொட்டியை கட்டேன் சார். இவர் சொன்னா உடனே நம்ம பாம்பே கிளம்பி போயிடணுமா? பிளட்டி இடியட். சார் பட் ஒன் திங், எனக்கு என்னவோ இந்த பிரச்சனை இதோட முடியும்னு தோணல. நம்ம எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஐயோ, ஆளாளுக்கு இப்படி படுத்துறாங்களே. ஐயோ, காலையில இருந்து வெறும் வயித்துல விரதம் இருந்தது தப்பா போயிடுச்சே. பேங்குக்கு போனா கேஸ்காரங்கிட்ட போன்றான், கேஸ்காரங்கிட்ட போனா இந்த ஃபார்மு அந்த ஃபார்முன்னு ஃபில் பண்ண சொல்றான். அதை ஃபில் பண்ணிக்கிட்டு திரும்பவும் பேங்குக்கு போனா பாஸ்புக் ஜெராக்ஸ்ல ஏதோ கையெழுத்து கேட்குறாங்க. 3 மணிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, என்ன டார்ச்சர் பண்றாங்கப்பா இவங்க. எப்பா, மனுஷங்களை வாழவே விட மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? ஆட்டோ பிடிக்கலான்னா அவ்வளோ தூரம் போனோம். அவன் அவ்வளோ காசு கேட்பான்.